கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் நம்ம சைட்டு. நம்ம சைட்டுக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் உள்ள தூரம் வந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் ஷார்ப்பாக 4 கிலோமீட்டர். இப்போ வந்து எல்லா பிளாட் ஃபேஸிங்கில் நமக்கு அவைலபிள். நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது, நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, சவுத்தும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபேஸிங் வேணுனாலும் இப்போ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு கிடைக்கும். சார் சென்னைனால வந்து வெள்ளம் வரும் அப்படிங்கிற பயம் வந்து நிறைய பேருக்கு இல்லை. இந்த சைடு சான்ஸே இல்லை. இந்த சைடில் வரதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் இங்கே வெள்ளம் வராது? கண்டிப்பாக வராது. வெள்ளமே வராது. தைரியமாக வாங்கலாம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து 2 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் போனீங்கன்னா 58 லட்சம் ரூபா. நீங்கள் வரும்போதே பார்க்கலாம், போர்டு எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆமாம். நம்ம இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு வந்து 46 லட்சத்துக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே நம்ம பண்ணி கொடுப்போம். ஒரு சில வந்து கொஞ்சம் சின்ன பட்ஜெட் எதிர்பார்ப்பாங்க, எனக்கு சிங்கிள் பெட்ரூமே போதும்பாங்க. அவங்களுக்கும் கட்டி கொடுக்க முடியுமா? அவங்களுக்கும் கட்டி கொடுக்கலாம் சார். அவங்களுக்கு பட்ஜெட் இன்னும் கம்மியாகும். சரி, ஒரு பிளாட்டை வாங்கினா போதும். பட்ஜெட் வந்து மக்கள் சார்ந்தது இல்லையா? ஆமாம். வணக்கம் நேயர்களே. சென்னையில கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஊருக்கு உள்ளேயே புதிய மனைப்பிரிவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். இந்த மனைப்பிரிவுல அபார்ட்மெண்ட் பிரைஸ்லயே தனி வீடு கட்டி தராங்க. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு சத்யராஜ் அவர்களோடு பேசுவதற்கு முன்பாக இந்த மனைப்பிரிவை ஒட்டி வீடு கட்டி வரும் திரு பார்த்திபன் அவர்களிடம் அந்த ஏரியா பற்றி கேட்டு விடுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. சார், நீங்க இந்த லேண்ட் வந்து எப்போ வாங்குனீங்க? இப்போ வந்து வீடு கட்டுறீங்க இல்லையா? ஆமாம். எப்போ குடி வர போறீங்க? 2021 வாங்கினேன். 21 ஆமாம், 21 வாங்கினேன். இப்போ ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு. இப்போ தான் வீடு கட்டிகிட்ருக்கேன். அந்த சைடில் ஹைகோர்ட்டில் உள்ளவரெலாம் கட்டிகிட்ருக்கிறாரு. இன்னொருத்தர் ஒரு பிஸ்னஸ்மேன் கட்டிகிட்ருக்காங்க. சரி, அப்போ நிறைய வீடுகள் வந்து நிறைய வீடு வருது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு 5-6 வீடெல்லாம் விழுந்துருச்சு. சரி சரி சரி. இந்த லேஅவுட்லேயும் இப்போ புதுசாக வரும்போது நிறைய வீடுகள் விழுகும். சரி சார். சார் சென்னைனால வந்து வெள்ளம் வரும் அப்படிங்கிற பயம் வந்து நிறைய பேருக்கு இல்லை. இந்த சைடு சான்ஸே இல்லை. இந்த சைடில் வரதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் இங்கே வெள்ளம் வராது? கண்டிப்பாக வராது. வெள்ளமே வராது. தைரியமாக வாங்கலாம். வாங்கலாம். இப்போ தண்ணி எப்படி சார்? குடிக்கிற தண்ணி ப்ராப்ளமே கிடையாது. ஒரு 15-20 வருஷத்துக்கு தண்ணியே ப்ராப்ளமே கிடையாது. தண்ணி அப்படியே நல்லா இருக்குமா? குடிக்கலாம். ஆர்வலம் தேவையில்லையா? அப்படி எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் குடிச்சு பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ கூட குடிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த வாட்டர்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், இந்த வாட்டரில் தான். இந்த இதனால சேஃப்டி எப்படி சார் இருக்குது? சேஃப்டி ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. எப்போவுமே பவர் லைன்லாம் இருக்குது. எதுவும் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நிறைய வீடுகளும் இருக்குது. சரி சரி சரி. அப்போ நம்பி வாங்கலாம்? தெரியும். நம்பி தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வாங்கும்போது என்ன ப்ரைஸ் அங்கே போயிட்டு இருந்துச்சு? நான் வாங்கும்போது 1470. நீங்கள் வாங்கினது வந்து 1470. எந்த வருஷம் சார்? 21. 2021 இல்லையா? அடுத்ததாக திரு சத்யராஜ் அவர்களிடம் பேசலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. 4 பக்கம் பார்க்குறேன், வந்து ஃபுல்லாக வந்து பிரம்மாண்ட வீடுகளாக இருக்குது. நம்ம சைட்டை வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, இங்கே எப்படி வரணும்? நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சார். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் நம்ம சைட்டு. நம்ம சைட்டுக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் உள்ள தூரம் வந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் ஷார்ப்பாக 4 கிலோமீட்டர். நம்ம ஜிஎஸ்டிலேருந்து அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டு ஃப்ளைஓவர் இருக்கும். அந்த ஃப்ளைஓவர் ஏறி வந்தீங்கன்னா ஒரே ரூட்டு தான். ஆதனூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் தாண்டினோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த ஊர் பேர் வந்து ஆதனூர் இல்லையா? ஆமாம், ஆதனூர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆதனூர் ஊருக்குள்ளேயே தான் நம்ம சைட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த ஒரு வே மட்டும் தானே, வேற வே இருக்குதா? நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வரணும் 4 ரூட் இருக்குது சார். 4 ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் டு படப்பை ரோட்டில் வந்தீங்கன்னா மன்னிவாக்கா அடுத்து ரூபி அப்பார்ட்மெண்ட்ஸ் லெஃப்ட் எடுத்து நம்ம சைட்டுக்கு வரலாம். அங்கேருந்து வரீங்கன்னா 2 கிலோமீட்டர் அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து. குடுவாஞ்சேரியிலேருந்து நாம் மாடம்பாக்கம் ரூட்லேயே நம்ம சைட்டுக்கு வரலாம். இன்னொரு வேவும் இருக்குது, படப்பையிலேருந்து நம்ம சைட்டுக்கு வரலாம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 4 ரூட் இருக்குது நம்ம சைட்டு. ஏன்னா ஒரு ரூட் மட்டும் நம்ம கவர் பண்ணல, 4 ரூட்லேயே நம்ம சைட்டுக்கு உண்டு. சரி சரி. இப்போ வந்து இடம் வாங்குறவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்ல இருந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது? நம்ம சைட்டுக்கு இருந்து பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இப்போ தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் வந்து 55P பஸ் நம்பர். 55P பஸ் நம்பரு. அது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் அந்த ஸ்ட்ரீட் உள்ள கட் ஆகிற இடம், அங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. சரி, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம சைட்டுக்கு எவ்வளோ தூரம்? 400 மீட்டர்ஸ் வரும். 400 மீட்டர் தான். ஆமாம், நடந்தே கூட போயிடலாம் இல்லையா? நடந்தே போயிடலாம். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பஸ் அடிக்கடி வருமா எப்படி? அடிக்கடிக்கு தான் சார் வருது. ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக டெவலப் ஆனதுனால பஸ் இப்போ விட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் தான் பஸ் ரூட்டை இப்போ மாற்றிருக்காங்க. இன்னொரு பஸ்ஸும் வருது, படப்பையிலேருந்து கிளாம்பாக்கம் வருது. 118N பஸ் நம்பர். 118N. அதுவும் படப்பையிலேருந்து ஒரத்தூர் வந்து ஊரப்பாக்கம் ஆதனூர் லிங்க் பண்ணி கிளாம்பாக்கம் பஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூட்டும் பஸ் ரூட்டாக இருக்குது. சரி, அந்த 2 பஸ் வந்து அடிக்கடி வருது இல்லையா? அடிக்கடி வர ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒருக்கா வருமா? ஹாஃப் ஹவருக்கு 1 பஸ் இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட்டுக்குள்ள போயிடலாம். இது வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சார் நம்ம சைட்டு நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டியோ மெடோரா. இது பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ், ரேரா அப்ரூவ்டு. நம்ம டோட்டலாக ஒரு 3 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்குது. 3 ஏக்கர்ஸ் டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து மொத்தம் 74 பிளாட் கொடுத்துருக்கோம். அதில் மினிமம் வந்து 713 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடும், இன்னர் ரோடு 24 ஃபீட் ரோடாக கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு தான், ஃபுல்லாக தார் ரோடு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் பிளாட் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணல, ப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து எல்லா பிளாட் ஃபேஸிங்கில் நமக்கு அவைலபிள். நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது, நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, சவுத்தும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபேஸிங் வேணுனாலும் இப்போ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு கிடைக்கும். சரி சரி, எல்லாமே வந்து இருக்குது. ஆமாம். இப்போ வந்தால் வாங்கிக்கலாம் இல்லையா? எஸ் சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைஸுக்குள்ள போயிடலாம். இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைட் பக்கத்துலலாம் 4800 பண்ணுறாங்க சார். நம்ம வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸாக வந்து 4000 பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 lakhs பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம சைட்டு பக்கத்துலேயே இருக்கிற சைட்டுக்கு நம்ம சைட்டுக்கு ஒரு பெனிஃபிட். சரி. என்ன பிளானுக்காக இது இப்போ 4000 கொடுக்குதுன்னா தீபாவளி ஆஃபருக்காக இதை கொடுத்துன்னு இருக்கோம். இதுக்கு நம்ம கஸ்டமர் ஒருத்தர் பேசினார் பார்த்திபன். அவர் வந்து 1450 ரூபாய்க்கு வந்து அது 2021 தான் வாங்கன்னு சொன்னாரு. இப்போ வந்து 2025 இல்லையா? ஆமாம் சார். கிட்டத்தட்ட வந்து 3 மடங்கு வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு இந்த இது growth ஆகும்? அதான் சார், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 2021 கஸ்டமர் சொன்னார், இப்போ பேசினார், அவர் சொன்னார் 1450 ரூபா. இப்போ வந்து அப்போ பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அப்போ ஓப்பன் ஆகலை. ஆமாம், இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ரெசிடென்சியல். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா அது சரௌண்டட் வந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர் வரைக்கும் ரேடியேஷன் போல் நம்ம டெவலப் ஆகும். அதனால தான் இப்போ அவரே வந்து வீடு கட்டிட்டு இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிறவர் இப்போ இங்கே குடும்பம் வரத்துக்கு தான் வீடு கட்டின்னு இருக்காரு. ஆமாம், அவருக்கு தெரியுது. ஏன்னா இப்போ 1450 ரூபாய் இன்னைக்கு ரேஞ்சு வந்து 4000 ரூபா 4500 ரூபான்னு போயின்னு இருக்கிறது. இன்னும் ஒரு 1 year 2 years கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 6000 அந்த ரேஞ்சுக்கு கவர் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு பஸ் ரூட் இல்லாமல் வந்து இப்போ பஸ் எல்லாமே வந்ததுனால அந்த அளவுக்கு டெவலப் ஆகிறதுனால தான் இப்போ எல்லாருமே இந்த ஏரியா லைக் பண்ணுறாங்க. சரி சரி, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ப்ளஸ் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம நியரஸ்ட் 2.5 கிலோமீட்டர் தான் நம்ம ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். அது பக்கம் தான் இல்லையா? ஆமாம் சார், அது பக்கம் தான். நமக்கு 2.5 கிலோமீட்டரில் நம்ம ரீச் ஆகிடலாம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே போகணும்னு நினச்சோன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. சரி, அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் பண்ணால் சிட்டிக்குள்ளே எந்த ஏரியாவுக்கு வேணால் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். சரி, நம்ம சைட்ல இருந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம்? நம்ம சைட்லேருந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் சார். 5 கிலோமீட்டர். ஆமாம், இப்போ வந்து ஐடி செக்டராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, இப்போ அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் ரிங் ரோடு லிங்க் பண்ணி பார்த்தா ஃபுல்லாகவே திருமுடிவாக்கம் வரைக்கும் ஐடி செக்டராக மாற்றுறாங்க. ஐடி செக்டர் வந்து வரும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் அதிகமாக கவர் ஆகும். சரி சரி, ஐடி செக்டர் பீப்புள்ஸ் வரும்போது ரெசிடென்சியல் கவர் ஆகும். அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீநிகேதன் சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஆமாம், ஹாலிசாய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. எல்லாமே ஸ்கூல் வைஸ் எஜுகேஷன் எடுத்துன்னு வந்த ரீசனே அதனால தான் சார். சரி, எல்லா ஸ்கூலும் பக்கத்துல இருக்கு இல்லையா? ஆமாம். வேற காலேஜ் இருந்தாக்கி காலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் அது பக்கம் தான் இல்லையா? ஆமாம், அது எவ்வளோ தூரம்? 3 கிலோமீட்டரில் பெரிய இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. அது பக்கத்தில் நம்ம வண்டலூர் சிக்னல் அந்த வந்து கிருஷ்ணன் காலேஜ் இருக்குது. படப்பையை தாண்டோன்னா தானிக்ஸ் இருக்குது, ராசி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஃபுல்லாக யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நம்ம நியர். டோட்டலாக ஒரு 7 கிலோமீட்டர் தான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஐடி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஜோகோ இருக்குது. இந்த சைட்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் முன்பணம் வந்து அவங்க கிட்ட எவ்வளோ இருக்கணும்? நம்ம சைட்டில் பிளாட் வாங்குறவங்களுக்கு வந்து 5 lakhs இருந்தால் போதும் சார். 5 லட்சம் தான் 5 லட்சம் இருந்தாவே இடம் வாங்கிக்கலாம், வீடு கட்டி கொடுத்துடலாம். வீடு வந்து வீடுக்கு எவ்வளோ தேவைப்படும் டவுன் பேமெண்ட்? வீடுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இருந்தால் வீடு கட்டி கொடுத்துடலாம் சார். டூப்ளக்ஸ் மாடலில் 2 BHK ஹவுஸ்க்கு பண்ணி கொடுத்துட்றோம். சரி சரி, இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸு வந்து 2 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் போனீங்கன்னா 58 லட்சம் ரூபாய். நீங்கள் வரும்போதே பார்க்கலாம், போர்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆமாம், நம்ம இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு வந்து 46 லட்சத்துக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். அங்கே அப்பார்ட்மெண்ட் வந்து 2 BHK வந்து 58 லட்சம், நீங்கள் 2 BHK வில்லா வந்து 46க்கு நம்ம கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம் சார், இந்த ஏரியாவில் யாருமே அந்த ரேஞ்சு பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி தரோம். அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு போயெல்லாம் ஒரு இடத்த வாங்கி வில்லாவா கட்டிட்டு போயிடலாம். நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுக்கும் இண்டிவிஜுவல் வீடாக இருக்கிறது நம்ம பெனிஃபிட் தான். சரி, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வில்லாவை கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து எத்தனை மாதங்கள்ல கட்டி கொடுப்பீங்க? 5 to 6 months ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் சார். சரி, ஒரு கஸ்டமர் வந்து பிளாட்டை பார்த்து ஓகே பண்ணா போதும். ஆமாம், அதிகபட்சம் ஒரு 6 மாதம் இல்லையா? 6 மாதம் கட்டி கொடுத்துருவீங்க. கட்டி கொடுத்துருவோம், கி ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சரி சரி, அதாவது மக்கள் விரும்புகிற அவங்க டிசைன்லே அவங்க கஸ்டமர் வைஸ் இல்லாதான் சார் நம்ம பண்ணி கொடுக்குது. நம்ம வீடு கட்டிட்டு நம்ம கஸ்டமர் கொடுக்கல,
கஸ்டமர் என்ன மாடல் கேட்குறாங்களோ அவங்க விருப்பப்படி அதே மாடலில் நம்ம வீடு கட்டி கொடுப்போம். சரி, ஒரு சில வந்து கொஞ்சம் சின்ன பட்ஜெட் எதிர்பார்ப்பாங்க, எனக்கு சிங்கிள் பெட்ரூமே போதும்பாங்க, அவங்களுக்கும் கட்டி கொடுக்க முடியுமா? அவங்களுக்கும் கட்டி கொடுக்கலாம் சார். அவங்களுக்கு பட்ஜெட் இன்னும் கம்மியாகும். சரி, ஒரு பிளாட்டை வாங்கினா போதும், பட்ஜெட் வந்து மக்கள் சார்ந்தது இல்லையா? ஆமாம், பட்ஜெட் வந்து மக்கள் அவங்க விருப்பப்படி கேட்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க 3 BHK பண்ணி தரோன்னு சொல்லுவாங்க, அது கஸ்டமர் வைஸ் விழா பண்ணும்போது அது பேஸ் வந்து மாறும். எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஆமாம், எல்லாம் ப்ரைஸ் மக்கள் வந்து choice. சேஞ்ச் ஆகும். மக்களோட சாய்ஸ் தான் அது. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா? Yes, கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பீங்க. இப்போ வந்து என்ன ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர கஸ்டமருக்கு வந்து லீகல் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம், பட்டா ஈஸி ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் சார். பட்டா வந்து ஃப்ரீ இடம் வாங்கும் போது இல்லையா? இடம் வாங்கினோன்னா பட்டா சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருவோம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.